லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி மாவு வச்சுட்டு என்ன செய்யறதுன்னு தெரியலையா? அப்ப நான் சொல்ற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக கூடவே கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ அடுத்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளியை விழுதாக்கி வச்சிருக்கேன். அதுவும் இதில் சேர்த்துக்கிட்டு கூடவே மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கறி மசால் தூள், 3/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்க போறேன். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. நான் இப்போ 1 கப் துருவின தேங்காய் வச்சிருக்கேன். அதுவும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகணும். அடுத்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கேங்க. அதில் இந்த ஸ்டஃபிங் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு எல்லா சைடும் நல்லா ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். ஒரு மீடியம் சைஸ் அந்த காயின் பரோட்டா சைஸ் வந்ததும் இதை சூடான எண்ணெய் வச்சுருக்கேங்க தோசைக்கல்லில். நீங்கள் இது வேணும்னா ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி தோசைக்கல்லில் தாங்க ஃப்ரை பண்ண போகிறேன். தோசைக்கல்லில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் இதில் பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். வேகமாக ஆட் பண்ணிங்கன்னா எண்ணெய் கையில் பட்டுரும். ஸோ பொறுமையாக ஆட் பண்ணி 2 சைடும் நல்லா பொறுமையாக வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா ஈக்குவலாக சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இந்த ஸ்டஃப்டு சப்பாத்திஸ் டொமேட்டோ சாஸ் கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.